இந்த ஸ்டாலின், உதயநிதி, விஜய், அப்புறம் இந்த சண்டை அந்த சண்டை அண்ணாமலை இது எல்லாத்தையும் சண்டையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து நிக்க முடியல அந்த வெயில்ல. குளோபல் வார்மிங் ரொம்ப மோசமாயிடுச்சு பிரதர். ஏதோ சிக்னல்ல போய் நின்னா செருப்பு போட்டு காலில் ஏதோ பெட்ரோல் ஊத்துற அடுப்பு, பிரியாணி அடுப்பு பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு, தீ மிதிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. அப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய மரங்கள் நடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்தா கூட்டா எல்லாரும், நீங்க ஜென்சி அரசியல் திமுகன்னு சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு 1000 மரம் நட்டுட்டு பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஓட் பேங்கா மாறும். இது டிவிக்கே நீங்க அவங்க 1000 நட்டானா நான் ஒரு 10,000 நடுறேன் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ரொம்ப கான்சியஸா, ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய இதுல நல்லா இருக்காங்க. வெயில்ல வெந்து சாவறது யாருன்னா சாதாரண மக்கள் தான். முடியல, இந்த வெயிலுக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். ஐசிஎஃப் ஐநாவரத்துலயும் அண்ணா நகர்லயும் இருக்கிற பெசன் நகர்லயும் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி வேற ஒரு ஏரியால கிடையாது. அது காரணம் என்ன? மரங்கள் அதிகமா இருக்கு. அந்த மரங்களை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணுமோ, தாவேக்காவுடைய காலநிலை சுற்றுச்சூழல் அணியில இருந்து சில பேர் இதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி திமுக எல்லா கட்சிகளும் இந்த சுற்றுச்சூழலை கையில எடுக்கணும் பிரதர். வெயில் தாங்க முடியல, ரொம்ப மோசமா இருக்குது. ஸோ அதுக்காக இதெல்லாம் எடுத்து நீங்க போடுங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் நிறைய விஷயங்கள். அப்புறம் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என்னன்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வீடியோ எடுத்து போடுறதுனால தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் என்னவா இருக்குது, கேரக்டர், அவனோட கேடு கெட்ட கேரக்டர் எப்படி இருக்குது, நல்லவன் யார் கெட்டவன் யார் எல்லாத்தையும் நீங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க. ஸோ தொடர்ந்து இது மாதிரி விஷயங்கள், இந்த காலநிலை சுற்றுச்சூழலுக்கான சில விஷயங்களை எடுத்து போடுங்க.